ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்கள் அக்னி. எல்லோரும் எப்போ இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். அண்ட் எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோயின் பாஸ்ட்டில் அந்த தளபதியை மீட் பண்ணக்காக போயிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த தளபதியுமே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க பேருக்கு பதிலாக ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த சிம்பிள் இருக்க மாதிரி ஒரு ஹேர் கிளிப்பை கையில் வச்சுட்டு அவனு வெயிட் பண்ணி தான் இருந்திருப்பான். இந்த விஷயம் சேனுக்கு அவனோட கனவுல வருது. இப்போ சேனோட ஃப்ரெண்ட் அவனை கூப்பிட்டு ஹீரோயின் உனக்காக ஏதோ அனுப்பியிருக்காங்கடா அப்படி சொல்லிட்டு வந்து கொடுக்க அதில் ஒரு லெட்டர் வந்துட்டு இருக்கு. அதில் சேனுக்கு வந்துட்டு தேங்க்யூ அப்படிங்கமா வந்து எழுதியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டை வந்து காட்டியிருப்பான் இல்லையா, அதனால போல் அதோட சேனுக்காக ஏதோ ட்ரெஸ் வாங்கி அமைச்சிருக்காங்க. ஆனால் சேனுக்கு அது பிடிக்கவே இல்லை. என்னது இது கண்ட்ராவியாக இருக்குது அப்படி சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போலடா, ஆனால் சூப்பராக தான் இருக்குது அப்படிங்கமா அவனு வந்து கலாய்ச்சிட்டு இருக்கேன். அப்போ தான் சேன் வந்துட்டு அந்த பெயிண்டிங்கை விற்று அந்த காசை வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்கவே இல்லை, அவங்களுக்கு எப்படி இந்த ட்ரெஸ் வாங்குற காசு வந்தது அப்படிங்கமா வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ தான் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, 2 நாளைக்கு முன்னாடி நான் ஹீரோயினை மீட் பண்ணேன், அவங்க தாத்தாக்கு சொந்தமான பொருளை விற்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கமா வந்து சொல்லி, என்னது தாத்தாக்கு சொந்தமான பொருள் அப்படி சொல்லி இவன் ஷாக் ஆகுறான். ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் ஓனர் அந்த பேத்திக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினதுனால அவருக்கு சொந்தமான 2 காஸ்ட்லியான குதிரைகளை ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பாரு போல. ஸோ அதை விற்கணும்னு சொல்லி தான் இவன்ட்ட கேட்டுருந்துருப்பாங்க. இவனை வந்து விற்று கொடுத்துருந்துருப்பான் போல. ஸோ அப்படிதான் ஹீரோயின் காசு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக ஹீரோயினை மீட் பண்ணக்காக தான் ஹோட்டல் டெல்லுனாக்கு போகிறான். ஹோட்டலுக்குள்ளே போனோடனேயுமே அந்த ரூம் சர்வீஸ் லேடி ஓடி வந்து இந்த சேர்மன் வந்து ஒரு பேத்திக்கிட்ட கால் பண்ணி பேசினார்ல, அது இங்கே இருக்க கெஸ்ட் கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு போல. அவங்க எல்லாருமே நாங்களும் கால் பண்ணி பேசணும் எங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கேட்க, சேன் வந்துட்டு இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நேராக ஹீரோயினை மீட் பண்ணக்கு தான் போகிறான். அவங்க அப்போ தான் அவங்களுக்கு கிடைச்ச காசை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இயரிங்ஸு செயினெல்லாம் வாங்கியிருப்பாங்க போல். அதை அப்படியே போட்டு பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. சேன் போகிறவன் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவங்க முன்னாடி வந்து வைக்க, என்னது அப்படி சொல்லிட்டு கேட்க, நம்ம கெஸ்ட் எல்லாருமே இந்த ஸ்பெஷல் ஆஃபர் அவங்களுக்கும் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, இங்கே பாரு இந்த ஸ்பெஷல் ஆஃபர்லாம் வந்துட்டு நிறைய காசு கொடுக்குறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கமா இவங்க சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் நீங்கள் நிறைய காசு அந்த சேர்மன்ட்டு வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படிங்கமா வந்து கேட்குறான். இவங்களும் எதோ சொல்லி சமாளிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரியல, நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கமா சொல்லிட்டு போயிடறான். இவங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சீனே ஹோட்டல் டெல்லுனால இருக்க கெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் செஃப் போல். ஸோ அவரோட ரெசிபியை வந்து யாருக்கோ கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மியூசிக் பாய் பேண்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அதனால ஏதோ ஒரு பாய் பேண்டுக்கு தான் கால் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஆனால் சேன் வந்து அப்படி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு அப்பாவும் பையனும் கால் பண்ணுறதுக்காக வராங்க. இவங்க ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட்டை பண்ண டிரைவர்கிட்ட தான் கால் பண்ணி பேசணும் அப்படிங்குமா வந்து கேட்க, ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் அவரை சபிக்கிறதுக்காக கால் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு அலோடு கிடையாது அப்படிங்குமா சொல்ல, இல்லை நான் அவர்கிட்ட வந்து சாரி கேட்கணும் அப்படிங்குமா சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த டிரைவர் மேலே எந்த தப்புமே இருக்காது. இவங்க தான் சடனாக அந்த வண்டிக்கு முன்னாடி வந்துருந்துருப்பாங்க. ஆனால் அவர் அந்த குற்ற உணர்வு தாங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரோட வேலையை கூட வந்து ரிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ இவங்க வந்துட்டு அவரோட கனவுல போயிட்டு, இங்கே பாருங்க இதில் உங்களோட தப்பு எதுவுமே வந்துட்டு கிடையாது, நாங்கள் தான் சடனாக அங்கே வந்துட்டோம், நீங்கள் இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து கெடுத்துக்காதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கமா வந்துட்டு இவங்க சாரி கேட்குறாங்க. இப்போ அப்படியே ரிசப்ஷனிஸ்ட்டு, பார்டெண்டரு, அதுக்கப்புறம் அந்த ரூம் சர்வீஸ் லேடி 3 பேர் அந்த மரத்தை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இது ஃபுல்லாகவே வந்து பூத்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர் லைஃப் போகிறதுக்கு ரெடி ஆக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபோன் கால் விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் அப்படியே டயர்டாக வெளியில் வர, அப்போ ஷான் வந்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் உங்களால் சிரிச்சிருக்காங்க, ஸோ நீங்கள் சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கமா சொல்ல, என்னது நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்ல அந்த கிஃப்ட்டை, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர போறியா அப்படி சொல்லிட்டு கேட்க, பார்த்தீங்களா அப்படின்னா பார்த்து சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கமா வந்து கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இருக்கு இல்லையா, அங்கே தான் நான் ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம இன்னைக்கு அங்கே போய் சாப்பிடலாம் அப்படிங்கமா சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாய் போயிடுது. துள்ளி குச்சிட்டு அப்படி ஓடிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ சான் ஹீரோயின் கிட்ட, என்னோட ஃப்ரெண்டு என்னை விட 3 வயசு தான் பெரியவன், ஆனால் அவனே உங்களை பேர் சொல்லி கூப்பிட்றான், ஸோ நானும் இன்றைக்கி 3 பவுல் ரைஸ் கேக் வந்து சாப்பிட்டுட்டு உங்களை நான் பேர் சொல்லி கூப்பிட போகிறேன் அப்படிங்கமா வந்து சொல்ல, என்னடா சொல்கிற அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்க, ஆக்சுவலாக இந்த ரைஸ் கேக் சாப்பிடும்போது உங்களோட வயசு அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி குறிக்கும் போல். ஸோ சான் என்ன சொல்கிறான், இன்றைக்கி நிறைய ரைஸ் கேக் சாப்பிட்டுட்டு நான் உங்களோட ஏஜ் கூட ஈக்குவல் ஆகிட்டு நானும் உங்களை மானுவல்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட போகிறேன் அப்படிங்கமா சொல்ல, ஹீரோயினும் அப்படியா சரி பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்களும் போட்டி போட்டுட்டு இவங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் பார்க்க ஒரு வெப்சைட்டை பற்றி தான் உங்களோட டீம்மேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வெப்சைட்டில் எந்த போஸ்ட்டுக்கு அதிகமான லைக்ஸும் கமெண்ட்ஸும் வந்திருக்கும் அந்த போஸ்ட்டில் இருக்க பர்சன் தான் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு அந்த மலைகளில் டெட் பாடிஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹஸ்பண்டை பிடிச்சாங்க இல்லையா, அவருமே வந்துட்டு ஏதோ போஸ்ட் போட்டிருக்காரு போல். ஸோ அதுக்கு நிறைய லைக் வரும் வந்து உங்களோட ஒய்ஃபை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கமா சொல்ல, அப்படின்னா வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு கில்லராக அவன் இந்த வேலையில் பார்த்துட்டு இருக்கானா அப்படின்னு அங்கே இருக்கவங்க வந்துட்டு கேட்க, இல்லை அதில் தான் வந்துட்டு ஒரு பிரச்சனை, ஆக்சுவலி இவங்க எல்லாருமே கொலை பண்ணது யாருன்னே தெரியாது வேற ஒரு பர்சன் தான் அப்படிங்கமா அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹோட்டல் டெல்லுனால யூனாவுமே வந்துட்டு அவங்க அந்த மலையிலேருந்து கூட்டிகிட்டு வந்த கோஸ்ட் கிட்டே எல்லாம் நீங்கள் அந்த கில்லரோட ஃபேஸை பார்த்துப்பீங்களா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு சொல்லுங்கள், நான் அவனை ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கில்லர் ட்ரக்கில் யூனா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா இல்லையா, அதை வச்சு அவள் எந்த ஸ்கூலில் படிக்கிறா அப்படிங்கிறதையே கண்டுபிடிச்சி இவ ஏதோ மூவி டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க 2 பொண்ணுங்க கிட்ட யூனாவை பற்றி தான் வந்து விசாரிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணுகளும் இவ சரியான வியர்டான ஆளுங்க, இவளோட கண்ணுக்கு கோஸ்ட்லாம் தெரியும் அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு இருக்கான். இவன் ஷாக்கெல்லாம் ஆகலை, அதுக்கு பதிலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்கே அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹோட்டல் டெல்லுனால
யூனா வந்து அந்த கோஸ்ட் கிட்ட எல்லாம் கேட்டு கில்லரை டிராயிங் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதை சானுமே வந்து பார்க்குறான். இப்போ யூனா சான் கிட்ட எனக்கு என்னமோ போலீஸ் பிடிச்சிருக்க ஆள் வந்து கில்லராக இருப்பான்னு சொல்லிட்டு தோணலை, இந்த காரோட ஓனர் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட நம்பர் நோட் பண்ணியிருப்பாள், அதை வந்து கொடுக்க சானும் சரி ஓகே இதை நான் பார்த்துக்கிறேன், நீ இதில் தலையிட வேண்டாம், இது ஏதோ டேஞ்சரான விஷயமா தெரியுது அப்படிமா சொல்லிட்டு இருக்கான். இப்போ சான் அவனோட வீட்டுக்கு போக அங்கே பாடி கார்டு மாதிரி 3 பேர் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லேடியை மீட் பண்ணுறதுக்காக தான் இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவனு யாடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க ஏதோ பெரிய ஆள் தான் வந்துட்டு போல. சானுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவங்க எதுக்குடா நம்மளை மீட் பண்ண வர சொல்லியிருக்காங்கன்ட்டு. அவங்க சான் கிட்ட நீ ஹோட்டல் டெல்லுனால தானே ஒர்க் பண்ணுறேன், எனக்கு மானுவலை மீட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்க இவனுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி இவங்களும் ஹோட்டல் டெல்லுனால வந்து ஜென்ரல் மேனேஜராக இருந்திருப்பாங்க போல். ஆனால் அந்த கார்டு வந்துட்டு கோஸ்டெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சானுக்கு ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்களா, அதே மாதிரி மருந்து இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க போல். இவங்க அதை சாப்பிட்டதுனால கோஸ்டெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் ஹோட்டல் டெல்லுனாலேருந்து வெளியில் வந்துட்டாங்க போல். இப்போ நெக்ஸ்ட் சீனே ஹீரோயினை மீட் பண்ணி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கீங்க அப்படி சொல்லி வந்து கேட்டுருக்கா. ஒரு ஃபேவர் கேட்டு தான் நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து ஹீரோயின் கொடுக்குறாங்க. கிஃப்ட்னா தான் ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. அதை பார்த்தோன்னே என்ன ஃபேவர் அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு இப்போ காட்டல. இப்போ நெக்ஸ்ட் சீனே சான் ஹீரோயின்ட்டு என்னது மனுஷங்க இங்கே கெஸ்ட்டாக வர போகிறாங்களா அப்படி சொல்லி ஷாக்கிங்காக கேட்டுட்டு இருக்கான். ஆமாம் சந்திரகிரகணம் வரப்போகுது இல்லை அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்ல சரி அதுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க சந்திரகிரகணத்தை அன்னைக்கு ஹோட்டல் டெல்லுனாவை எல்லாராலையுமே பார்க்க முடியும், ஏன் இங்கே இருக்க கோஸ்ட் எல்லாம் கூட மனுஷங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கமா வந்து சொல்ல ஸோ அப்படின்னா நம்ம மனுஷங்களை இங்கே கெஸ்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறோமா அப்படி சொல்லிட்டு கேட்க ஆமாம் இதே மாதிரி ஒரு விஷயம் 30 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அப்போ இந்த லேடி இருந்தாங்களா அவங்க தான் ஜென்ரல் மேனேஜராக இருந்திருப்பாங்க போல். அப்போ புதுசாக கல்யாணமான 2 பேர் வந்துட்டு இந்த ஹோட்டலில் வந்துட்டு நார்மலான ஹோட்டல் நினச்சிட்டு ரூம் வேணும் அப்படி சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த லேடியும் ஹீரோயின்ட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு ரூமில் இந்த லேடி தான் தங்க வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பிள்ஸ்க்கு ஒரு பையன் பிறந்திருப்பான். அவன் தான் இப்போ கொரியாலேயே ரொம்ப ஃபேமஸான சாக்கர் பிளேயராக வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த பையனுக்கும் இந்த லேடியோட பொண்ணுக்கும் இப்போ கல்யாணம் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலையும் ஒரு நாள் வந்து நம்ம ஹோட்டலில் தங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த லேடி ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் வந்து கேட்டாங்க அப்படிங்கமா சொல்ல சானுக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவங்களை எந்த ரூமில் தங்க வைக்கிறது அப்படி சொல்லிட்டு கேட்க இவங்க 404 அப்படிங்கமா சொல்கிறாங்க. ஆனால் அந்த 404 ரூமில் தங்கினாதான் செக்இன் பண்ணவங்க செக் அவுட்டே பண்ண மாட்டாங்க நான் கேள்விப்பட்டுக்கனே அப்படின்னு சொல்லி சான் கேட்க ஓ அப்படியா அப்படின்னா நீயே இப்போ அதை செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ சான் அந்த ரூமுக்கு முன்னாடி தான் வந்து நின்றுக்கா. அந்த ரூமுக்குள்ளே போகிற மாதிரியும் நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் ஹோட்டலில் இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி புதுசாக கல்யாணம் ஆன 2 பேர் இங்கே வர போகிறாங்க, ஸோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்ட்டெண்டரு ஆமாம் சான் எங்கே போனார் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க அப்போ ரிசப்ஷனிஸ்ட் அவர் 404 ரூமுக்குள்ளே போன மாதிரி நான் பார்த்தேன் அப்படிங்கமா சொல்ல அப்படின்னா இன்றைக்கி எப்படியோ சான் இங்கே வரமாட்டார் அப்படிங்கமா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரில. இப்போ நெக்ஸ்ட் டே தான் சான் ஹோட்டல் டெல்லுனாக்கே வரான். அங்கே அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெலாம் தடபுடலாக போயிட்டுருக்கு. அப்போ ரிசப்ஷனிஸ்ட்டு ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வராரு. அதுலேருந்து ஒரு தேனி வந்து பறந்து போக அதை பார்த்தோன்னே சான் வந்துட்டு ஒரு மின்மினி பூச்சியோட ஆத்மாவை பார்த்துருந்துருப்பான் இல்லையா, அந்த விஷயம் ஞாபகம் வந்தோன்னே இந்த மின்மினி பூச்சி மாதிரி சின்ன சின்ன பூச்சியோட ஆத்மாலாம் இங்கே வருமா அப்படி சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட்ட சான் கேட்க அப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சானை சரின்னு சொல்லிட்டு அந்த பொக்கே வந்து ஒரு ரோஸை மட்டும் எடுத்துகிட்டு நேராக ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு போகிறான். இப்போ ஹீரோயின்ட்ட போயிட்டு அந்த பூவை காட்டி இது ரியலான ஃப்ளவரு நல்ல வாசனையாக இருக்கும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். என்னோட கார்டனில் ஏகப்பட்ட பூ இருக்குது அப்படிங்கமா அவங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது எதுவுமே உங்களை மாதிரி வாசனையாக இருக்காதே, நான் அன்றைக்கி உங்களை ஹக் பண்ண உடனே தானே அந்த பூவெல்லாம் வந்துட்டு அந்த மரத்தில் பூத்துச்சு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கவன் இந்தாங்க மறுபடியும் வேணால் ஹக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி உங்களுக்கு டென்ஷன் ஆகுது அப்படி கத்த ஆரம்பிக்கேன். இவன் டக்குன்னு அந்த ஃப்ளாரை கொண்டு போய் உங்களோட வாயிலே பேசாத மாதிரி வச்சுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போய் அதை பார்க்குறேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கமா சொல்லிட்டு போயிடுறேன். இவங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே தெரில. இவங்க அந்த பூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனே அந்த கெஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹோட்டல் டெல்லுனாக்கு வந்துட்டாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்கள தடபுடலாம் வந்து கவனிச்சுக்கிறாங்க. ரூம் நம்பர் 404 வந்து அவங்கள அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ சானோட ஃப்ரெண்டை காட்டாங்க. ஆக்சுவலாக அவன் வந்துட்டு வெரோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் வந்துட்டு இவனை மீட் பண்ணுறதுக்காக இங்கே கொரியா வரேன் அப்படிங்கமா சொல்லியிருப்பான். ஸோ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இவன் ரிங்கெல்லாம் வாங்கி வச்சிருப்பான். ஸோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சானுக்கு ஃபோன் பண்ணி தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன அவாய்ட் பண்ணுறாளா அப்படிங்கமா பேசிட்டு இருக்கேன். இங்கே பாரு அப்படிலாம் இருக்காது, அவள் கண்டிப்பாக உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சானும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்கு முன்னாடி இருக்க சீட்டில் பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே ரத்தத்தோடு வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவள் தான் இந்த வெரோனிகா போல இறந்து போயிட்டாலாட்டுக்கு ஆத்மாவை தான் வந்து உட்காந்துட்டு இருக்கான். இப்போ சான் வேகமாக அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு தான் ஓடி வரான். அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு சைனால தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறக்காக கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ தான் சான் அந்த பொண்ணோட
ஆத்மாவே அந்த வீட்டில் இருக்கிறத வந்துட்டு பார்க்குறான். இங்கே இப்போ நீ சைனா போனாலும் கூட அந்த பொண்ணை பார்க்க முடியாது அப்படிங்குமா சொல்லி இவன் பயங்கரமாக வந்து கோவப்பட்டு சத்தம் போடுறான். அப்போ தான் சானுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இன்றைக்கி சந்திர கிரகணம் இல்லையா? ஸோ ஹோட்டல் டெலுனாக்கு வர மனுஷங்களால் அங்கே இருக்க கோஸ்ட்டையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இவனை வந்துட்டு உடனே ஹோட்டல் டெலுனாக்கு என் கூட வா, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண வைக்கிறேன் அப்படிங்குமா வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ சான் அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஹோட்டல் டெலுனாவில் இருக்க டெரஸ்க்கு தான் வந்திருக்கான். அதோட இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த ஹோட்டல் வந்து மனுஷங்களுக்கான ஹோட்டல் கிடையாது, கோஸ்ட்டுக்கான ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறவன். இன்னும் உனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, வெரோனிகாவுக்கு குட் பை சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்கா. அவள் எப்படா இங்கே வருவா அப்படி சொல்லி ஃப்ரெண்டு கேட்க, ஏன்னா அவள் இறந்து போயிட்டாடா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணோட ஆத்மா அந்த இடத்துக்கு வருது. இதை பார்க்குற ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக்கிங்காக வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணோட ஆத்மாவும் சானோட ஃப்ரெண்டு கிட்ட இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு கொடுப்பேன் நானே நினச்சி பார்க்கல, நான் மன்னிச்சிடு அப்படிங்குமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இவனும் பயங்கரமாக அழுதுகிட்டே அந்த பொண்ணை போய் அப்படியே ஹக் பண்ணா. ஆனால் அப்போ கரெக்டாக அந்த சந்திரகிரகணம் முடிஞ்சு போக அந்த பொண்ணோட ஆத்மா அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. இவன் அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருக்கான். இப்போ அந்த 404 ரூமில் தங்கியிருந்தாங்க இல்லையா கப்பல், அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க போல். ஸோ அந்த ரூம்லேருந்து அவங்க வெளியில் வர பார்த்தா வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இருக்காங்க. ஹோட்டல் டெல்லுனாலேயே அவங்க வந்துட்டு இல்லை. ஸோ அதனால தான் இந்த 404 ரூமில் தங்குறவங்க செக்இன் பண்ணுறவங்க யாருமே செக் அவுட் பண்ணுறதில்ல அப்படிங்கமா சொல்கிறாங்க போல். ஆக்சுவலாக அவங்க வெளியில் வரும்போது அந்த ஹோட்டல் டெல்லுனாலே அவங்க இருக்க மாட்டாங்க, வேற எங்கேயோ டெலிபோர்ட் ஆயிடுவாங்களாட்டுக்கு. இப்போ யூனா அந்த கில்லரோட டிராயிங்கை கையில் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கமாக ஒரு கார் வருது, அதை டிரைவ் பண்ணிட்டு வரதே அந்த கில்லர் தான். அதோட அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணோட ஆத்மா இருந்திருக்கும்ல, அதுவுமே அதுக்குள்ளே இருக்குது. இவளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுது இந்த கில்லர் தான் சொல்லிட்டு உடனே ஒரு டாக்ஸியை பிடிச்சி அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஆனால் அதை அந்த கில்லருமே வந்து நோட் பண்ணிடுறான். இவ எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கா அப்படிங்கமா அவன் யோசிச்சுருக்கான். இப்போ சான் அந்த முன்னாள் ஜென்ரல் மேனேஜர் இருந்தாங்களே அவங்கள மீட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க சான் கிட்ட, நீ ஹோட்டல் டெலுனால உன்னோட வேலையை விட்டதுக்கு அப்புறமா நீ என்னை வந்து மீட் பண்ணு, ஹீரோயின் தான் உன்னை பற்றி என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, நான் எதுக்குங்க ஹோட்டல் டெலுனாலேருந்து வேலையை விடணும் அப்படி சொல்லி இவன் கேட்க, ஆக்சுவலாக ஹீரோயின் தான் இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் இங்கேருந்து சீக்கிரத்துலேயே வந்து போக போகிறேன், ஸோ சானுக்கு நீங்கள் தான் உங்களோட ஆஃபீஸில் ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க சான் கிட்ட சொல்ல அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அப்போ அவங்க, ஆமாம் நீ கடைசியாக வழி அனுப்பி வைக்க போகிற ஆள் வந்துட்டு யார் அப்படி சொல்லிட்டு கேட்க, இவனை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்மா சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அது ஹீரோயின் தான் இல்லையா. இப்போ யூனா அந்த கில்லரை ஃபாலோ பண்ணிவிட்டு அவனோட இடத்துக்கே வந்துட்டா போல். சானுக்கு கால் பண்ணி நான் அந்த காரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, அவனு நீ இப்போ எங்கே இருக்க, நான் உடனே வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் வேக வேகமாக கிளம்பி வரான். அந்த கில்லரும் வந்துட்டு இப்படி யூனா வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கத சிசிடிவி கேமராவை ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பான் போல, அது வெளியில் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கான். இப்போ யூனா இருக்கிறதுக்கு சான் கரெக்டாக வந்துடுறான். அப்போ தான் யூனா வந்து அந்த கில்லரை டிராயிங் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அதையே வந்து பார்க்குறா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவனோட ஃப்ரெண்டு விஷயத்தில் இந்த கில்லரை ஆல்ரெடி சானுக்கு தெரியும் இல்லையா. இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யூனா அனுப்பிச்சி விட்டுறான். இப்போ ஹீரோயினை சானை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதே சமயம் சான் வந்துட்டு அந்த கில்லரோட இடத்துக்குள்ளே தான் வந்துட்டு போகிறான். பார்த்தா அது ஒரு பார் மாதிரி தான் இருக்கு, ஆனால் யாரையுமே வந்துட்டு காணா. என்னடா ஒரு பயிலையும் காணோம் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டே வந்து உள்ளே போக அங்கே அந்த கில்லரோட ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இது கண்டிப்பாக அவனோட இடம் தான் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சிடறான். அப்போ பக்கத்தில் திரும்பி பார்த்தா அந்த ஒரு கோஸ்ட் வந்துட்டு அந்த கில்லர் கூடவே சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணோட கோஸ்ட் வந்து நின்றுட்டுருக்கு. இவன் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கேன். இங்கே ஹீரோயின் இருக்கிற இடத்துல அவங்கள மீட் பண்ணுறக்காக அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கார்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்திருக்காங்க. நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, நான் கேள்விப்பட்டேன் உன்னோட மரத்தில் பூவெல்லாம் பூத்துருச்சாமே அப்படிங்கமா சொல்ல, அதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்படின்னா உனக்கும் இலக்கறக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அந்த பூ பூக்கறக்கு காரணமான ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு கேட்க, ஹீரோனிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க அப்படியே வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருக்க. இங்கே சான் முன்னாடியுமே சடனாக அந்த கில்லர் வந்துட்டு நிற்கிறான். அதோட வந்துட்டு இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் லக்ஷ்மி.